காலையில் கடைக்கு போய் கறியை வாங்கிட்டு வண்டியில் வச்சுட்டு இவர் வண்டியில் ஏறி போனார்னு வைங்க. நம்ம பணத்தை கொடுத்து பரலோகத்தை வாங்க முடியாது, பரலோகம் போக முடியாது. அதாவது பரிசுத்தத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் 3 மாதம் தான் உயிரோட இருக்க முடியும். யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்பு வந்து ராஜாவாக ஒரு தேசத்தில் அதிக ராஜாவாக ஆனான். எதனால் ஆனா பரிசுத்தமாக இருந்ததுனால. அப்பாவும் அம்மாவும் சேமாக போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு. அப்போ ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தாலே முதல்ல வந்து ரூபாய் 200 அந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது, காஸ்ட்லியாக தான் எல்லாருமே வாங்குறாங்க. உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறா? பணத்துக்கு பின்னால் போகிறா. பணம் ஒரு மனிதனை. பணம் இல்லாமல் கடையில் பரிசுத்தமாக இருக்கிறோம். நாங்கள் தான் போதகர் குடும்பம், எங்களுக்கு மட்டும் புரியாதாங்க அப்படின்னு சொல்லி உங்க கேட்க முடியுமா? இப்போவே பணம் தேவைப்பட்டிருக்கு, ஆண்டவருக்கே பணம் தேவைப்படும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க சார். ஆண்டவருக்கே பணம் தேவைப்பட்டிருக்கு. எங்க பரிசுத்தர் ஒன்றும் கடையில் போய் ஏமாத்திட்டோ பிச்சை எடுத்துட்டோ வர சொல்லலை. எங்களை பரிசுத்தமாக வாழ சொல்லியிருக்கிறார். அந்த கடைக்கு தேவையான பணத்தை அவர் எங்களுக்கு கொடுப்பார். அதனால் கடைசியாக நீங்கள் மனம் திரும்பும்படி உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்கிறேன். இருக்கு இன்னொன்று ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இன்னும் 70,000 சம்பளம், எனக்கு 1.5 லட்சம் ஆயிரும். எப்படி ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற அவனை பார்த்து, எப்பா மதிகேடனே, இந்த ராத்திரி உன் ஜீவன் உன்னத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான், எங்கே போவ? முதலாவதாக இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பட்டிமன்றத்தின் சிறப்பு பேச்சாளர்களாக பணம்தான் முக்கியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், இன்றைக்கு பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி பணம்தான் முக்கியம் என்று பேசும்படியாக அருமையான அந்த அணியில் நல்ல அருமையான சகோதரர்கள் பிரதர் சின்னத்துரை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அரியகுளத்திலிருந்து பணமே என்று பேசும்படியாக வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பணம்தான் 10 செய்யும்னு சொல்லி பேசும்படியாக தம்பி சாம் வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டுவோம். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. பணம்னா பணமும் வாயை திறக்கும்னு சொல்லி சிஸ்டர் கனி அவர்கள் பேசும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். பணத்துக்கு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி அடுத்தது ஆணித்தரமாக பேசும்படி ஜேசிபி சின்னத்துரை பிரதர் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். என்னங்க பணம் இருந்து என்னத்தை சாதிக்க முடியும்? பரிசுத்தம்தான் முக்கியம்னு சொல்லி பேசும்படியாக அருமையான சகோதரி நேசமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக பரிசுத்தத்தை மிஞ்சினது வேற எதுவுமே கிடையாது, பரிசுத்தம்தான் முக்கியம்னு சொல்லி பேசும்படியாக தம்பி மோசஸ் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக பிரதர் சாம் அவர்கள், தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார், ஆகவே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசும்படி வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பரிசுத்தம் தான் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி நம்ம மத்தியிலே பேசும்படியாக பிரதர் சிபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். இரண்டு அணியினரும் தீவிரமாக பேசும்படி வந்து உட்காந்துருக்கிற பார்த்தாலே பயங்கரமா இருக்கு, அமர்க்கலமா உட்காந்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு அட்வைஸு, ஏற்கனவே நான் இந்த டீமுக்கு பிரித்து கொடுக்கும் போதே சொன்னேன், பரிசுத்தம்தான் முக்கியம். நேசமணி சிஸ்டர் பேசி முடிச்ச உடனே சாம் எழுந்திரிச்சு பரிசுத்தம் கிடையாது பணம் தான் சொன்னேன், எழுந்திரிச்சு போய் அடிச்சிடாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது சாதாரண பட்டிமன்றம், எந்த ஹார்ட்வேர்டும் யாரையும் யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வோம். நம்ம எதுதான் நமக்கு அவசியன்றதை புரிஞ்சு கொள்வதற்கு இது நமக்கு வசதியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க நாளுக்கு நாள் நல்ல பேச்சு திறமையில் வளரணும். அருமையான சின்னத்தரப்பதை சொன்னாங்க, நான் இன்ன வரைக்கும் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், எதுலேயுமே பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த பேச்சு திறமையை வளர்த்து விடணுன்றது தான் நம்மளுடைய, எங்கே வாதம் வச்சாலும் பேசுகிற அளவுக்கு இந்த டீம் நாளுக்கு நாள் வளர வாழ்த்துக்கள். தொடர்ந்து முதலாவது பணமே என்று சொல்லி பேசும்படியாக அருமையான சின்னத்துரை பிரதர் எழுந்து அவங்களுடைய வாதத்தை முன் வைப்பார்கள். Clap your hands everybody, come on. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருச்சபையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மக்களை வழிநடத்தும் அருமை ஐயா, ஆவிக்குரிய தகப்பனார்
பாஸ்டர் ஐயா அவர்களே, இன்றைய விசுவாசிகளின் வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்படுவது பரிசுத்தமா பணமா அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பை வழங்கி பணம் தான் முக்கியம் அப்படின்னு தீர்ப்பு வழங்க இருக்கின்ற ஆவிக்குரிய அம்மா பாஸ்டர் அம்மா அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, திருச்சபை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் உட்காந்துருக்காங்க பரிசுத்தம்னு பேசுகிறதுக்கு. இதில் நம்ம எடுப்பூர் தம்பி மோசே இன்றைக்கி காலையில் ஆராதனையை முடிச்சுட்டு கடைக்கு போய் 1 கிலோ கறியை வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிட்டு தூக்க கலக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இங்கே வந்து இப்போ இன்றைக்கி காலையில் கடைக்கு போய் கறியை வாங்கிட்டு வண்டியில் வச்சுட்டு இவர் வண்டியில் ஏறி போனார்னு வைங்க, கடைக்காரர் என்ன சொல்லுவார், நின்றுப்பா அப்படிம்பார். இவர் பதிலுக்கு நான் பரிசுத்தமாக இருக்கேன், பணம் தர மாட்டேன். அவர் என்ன சொல்லுவார், கடைக்காரரே இல்லையா உனக்கு மண்டைக்கு சரியில்லையா அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த இடத்துல பணம் தேவைப்படுது. இப்போ அதேமாரி நம்ம ஆசிரியர் ஐயா சாம், அவர் மனைவி வீட்டிலேருந்து திடீர்னு ஒரு 4 பேர் அவங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்தா சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கூட போய் எடுத்துகிட்டு கடை தெருவுக்கு வராரு. வந்துட்டு கடையில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், 5-6 காய்கறி, பலசரக்கு ஜாமான் வாங்கிட்டு அவர் கடைக்காரர் ஒரு சீட்டு கொடுப்பாரு. இவர் அது என்னையா சீட்டு அப்படின்னு கேட்டு, நான் ஒரு பாஸ்டரு, நான் பரிசுத்தமாக இருக்கேன், அதில் நான் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் பணம் முக்கிய தேவையாக இருக்குது. அப்புறம் ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களுக்கும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை சீமானாக இருந்தான்னா அது பணக்காரனை தான் குறிக்கி, ஆஸ்தியும் பணத்தை தான் குறிக்கி. அப்புறம் யோபு 42 அந்த அதிகாரம் முழுசும் படித்தா தெரியும், யோபு பெரும் செல்வந்தராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் பணத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 1 ராஜாக்கள் 3:13 நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். இதில் ஐஸ்வர்யமும் மகிமையும் சொல்கிறது பணத்தை வச்சு தான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இதில் ஐஸ்வர்யங்கிற வார்த்தையும் பணத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 10:4 சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இதையும் செல்வங்கிறது பணத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார். கர்த்தர் திரும்ப கொடுக்கறது கடன் சொன்னாலே பணம் தான். அந்த பணத்தை தான் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்குறாரு. அப்புறம் 2 கொரிந்தியர் 8:19 கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் அந்த தர்ம பணத்தை வந்து ஊழியத்துக்கு வழித்துணையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 11:29 அப்போது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரர்களுக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அதனால் பணத்தை சேகரித்து அனுப்பணும்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இதை வந்து 2 விதமாக தான் நம்ம பார்க்கணும். ஒன்று பணம், இன்னொன்று பண ஆசை. பண ஆசைனா பண வெறி, அது வெறி குண்டிய அளவுக்கு தான் தீமையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பண ஆசை சாதாரணமாக இருக்கணுங்க, தீமை கிடையாது அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. 3, 2 டைம் அவுட். மொத்தத்தில் பணம் என்பது கடவுளின் பரிசு, அது அவருடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம். இப்போ ஒரு ஆள் இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு எப்படி நம்ம சொல்கிறோம்? அவருடைய அசையும் சொத்து, அசையா சொத்து, வீடு, காரு, நிலம், தங்கம் அப்படின்னு தான் பார்க்குறோம். இதெல்லாம் பணத்தை வச்சு தான் நம்ம கொண்டு வர முடியும், வேறு எதனாலையும் கொண்டு வர முடியாது. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்க உங்கள் எல்லாத்திட்டையும், சபை விசுவாசிகள்கிட்ட, பாஸ்டரமாக எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன், ஐயாட்டையும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். மனசாட்சியோடு பதில் சொல்லணும். யாரெல்லாம் 100% நான் இது வரைக்கும் பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க. இது வரைக்கும் நான் 100% பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கை வைத்துங்க.
பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னு மறந்துட்டு இல்ல பேசுறீங்களா? இல்ல சரியா தான் பேசுறேன் நானு. ஆ. அதனால யாருமே கை வைத்தல. அப்போ பணம் முக்கியம். பாஸ்டர் நடுவர் நீங்க கூட கை வைத்தல. அதனால பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். அதனால நீங்க எங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா பைபிளில் வந்து பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் தான் நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து முழுமையாக பரிசுத்தமாக இருக்கிறது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேற யாரையும் இதில் சொல்லிட முடியாது. உங்க டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ கடைசியாக ஒன்று ஐயா பற்றி இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரள் ரவுண்டுன்னு எல்லா ஊருக்கும் ஐயா வந்தாங்க. அதில் ஒரு வாரம் ஆட்கள் கிடைக்காம 2-3 பேராக போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதில் வந்து கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து சொன்னாங்க, நான் எல்லார் வீட்டுக்கும் போனதில் எனக்கு நல்ல காணிக்கை கொடுத்தாங்க. ஐயா இதை தப்பாக எடுத்துக்கூடாது, நீங்கள் இதை வந்து 100% ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துகிறீங்க, சபை வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்துகிறீங்க. ஆனாலும் ஒரு வாரம் அவங்க வீடு சந்திப்பு நடத்திட்டு இங்கே வந்து எல்லோரும் பணம் கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வீட்டுக்கு அரியகுளத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தோம், மூலரெட்டிக்கு அவங்க வீட்டுக்கு போனோம், அங்கே நான் பரிசுத்தத்தை பார்த்தேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஐயா பணத்தை தான் முன்னிறுத்தி சொன்னாங்க. அதனால் இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்குக்கு போனாலும், இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் வாங்கணும்னாலும் பணம் இல்லாமல் ஒரு இஞ்சி கூட நம்ம நவள முடியாது. வாய்ப்பு வழங்கிய அனைத்துக்கும் நன்றி பாராட்டுகளுக்கும் நன்றி, வணக்கம். அருமையா பணம் தான் அப்படின்னு சொல்லி பேசி வெற்றி பெற்றதாக நினைத்து வெற்றியவே சொல்ல வேண்டும் என்று சொல்லி நடுவரையும் வலுக்கட்டாயப்படுத்தி வீரவசனம் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக சகோதரி நேசமணி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்போ பாவிகளை ரட்சிக்க இயேசு நம்ம ரத்தத்தினால் மீட்டு நம்மளை பரிசுத்தம் ஆக்கினார். நம்ம பணத்தை கொடுத்து பரலோகத்தை வாங்க முடியாது, பரலோகம் போக முடியாது. அடுத்து பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டு நம்மளை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். பணம் கொடுத்து அதை எழுத வைக்க முடியாது. பணத்தை வச்சு பரலோகம் போக முடியாதுங்க, போக முடியாது. பணத்தை வச்சு போக முடியாது. பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். அடுத்து பரிசுத்தம் இருந்தால் தான் ஆண்டு ஜீவ புஸ்தகம் நம்மளை பேர் எழுதுவார். பணத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து எழுத வைக்க முடியாது. அடுத்து நம்மளை பரிசுத்தம் அடுத்து நம்மளை பரிசுத்தம் தேவ வசனம் ஜெபம் தான் நம்மளை பரிசுத்தம் ஆக்கும். ஒவ்வொருவரையும் சபையில் பூமியில் இருக்கத்தக்கையும் பணம் நம்மளுக்கு தேவை. ஆனால் ஒரு நாள் மரித்தால் நம்ம பரலோகம் செல்லும் போது பரிசுத்தம் தான் அவசியம். பூமியில் இல்லைன்னா ஒன்று பரலோகம் உள்ள இல்லை அக்கினி கடலை நம்ம போய் சேர்வோம். பரிசுத்தம் இல்லைன்னா பணம் பூமியில் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் ஆசை எல்லாத்தையுமே வேறுனு ஆண்டு சொல்லுங்க. அன்னன்னைக்கு உண்ணவும் உணவும் உடுக்கவும் தேவைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பணம் ஆசை இருக்கக்கூடாது. பரிசுத்தம் தான் முக்கியம். ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோக சபையில் சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவங்க எல்லாரும் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் நம்ம பரலோகம் செல்ல முடியும். ஆமாம், கேரள காணிக்க கொடுத்ததுனால பரலோகம் போக முடியாது. ஆமாம் ஆமாம், பணம் வாங்கினாங்களும் சரி பரலோகம் செல்ல முடியாது. இதுதான் பரிசுத்தம். ஒவ்வொருவரும் அனுதினமும் நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்ளணும். ஆண்டரே சொல்லியிருக்காரு, நீதிமாகிலும் ஒருவனாகிலும் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. உண்மை. ஆனாலும் அனுதினமும் நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். பரலோகம் சொல்லணும். கரை திரை அற்றவர்களாக நம்ம மூளையில பாவம் செய்தோம், வாயில பாவம் செய்கிறோம், கைகள்ல பாவம் செய்கிறோம், நடைகளில் பாவம் செய்தோம், பொய் பேசுறோம், அது பாவம். பரிசுத்தமாகணும். ஒவ்வொருவரும் நம்ம சரீரமே முழுசா பாவத்தில் இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக்கப்படணும். சரீரம் முழுவதும். மூளை சிந்திக்கும் கெட்ட சிந்தனைகள், கை களவு செய்யும், எல்லாவற்றிலும் பார்க்கணும். பரிசுத்தம் தான் முக்கியம். நன்றி நன்றி நன்றி. ஆகவே பரிசுத்தம் இல்லாம பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அருமையாக அந்த அணியில பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு பதில் கொடுக்கும்படியாக தம்பி சாம் அவர்கள் பணமே என்று பேசும்படியாக வருகிறார்கள். இந்த வாய்ப்பளித்த எனக்கு கால் உதறது. இந்த வாய்ப்பளித்த இந்த சபை போதர் ஐயாவுக்கும்
நடுவராக இருக்கிற எங்கள் பாஸ்டமாவுக்கும் உங்கள் எல்லாருக்குமே எனக்கு வணக்கம். எனக்கு லைட்டாக சுத்த தமிழ்லையும் எனக்கு பேச வராது, நார்மலாக பேசுகிற மாதிரியே நான் பேசிட்டு போயிடுறேன். நான் இவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் அவமதிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒன்று நல்லா தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் அதிகபட்சமாக தேவைப்படும் பரிசுத்தமா பணமா? பரலோகத்துக்கு தேவையானது நீங்கள் யாருமே சொல்லலை. இங்கே இந்த காலகட்டத்தில் எது தேவை, பரிசுத்தமா பணமான்னு தான் கேட்டாங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இதை பற்றி பேசலை. அதேமாரி அம்மா சொன்னதை நான் அப்படியே அவமதிக்கிறேன். உடுக்கவும் உண்ணவும் என்னது அதுக்கு தேவையானது வரும். பரிசுத்தம் இருந்தால் மட்டும் வராது. அங்கே கடையில் கொண்டு காசு கொடுக்கணும். நான் பரிசுத்தமா எனக்கு கொடுங்க அப்படின்னா யாரும் தரமாட்டாங்க. நான் இந்த இது இன்னொன்று ஒரு பயமாக இருக்கு. இந்த உலகத்தில் வந்து மனுஷங்க வந்துட்டு தண்ணி சாப்பாடு இல்லாமல் 3 நாள் வாழலாம். 3 நாள் தான் வாழ முடியும், அதுக்கு மேலே வாழ முடியாது. அதேமாரி வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு 2 to 3 மாதம் வரைக்கும் வாழலாம். அதாவது தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு, அதாவது பரிசுத்தத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் 3 மாதம் தான் உயிரோடு இருக்க முடியும். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கெலாம் எங்கே போகணும்? அங்கங்கே கீரை கிடக்கும், சமைக்காமல் எப்படி சாப்பிடுவீங்க? இப்போ வீட்டில் வைக்கிற ரசமே வீட்டில் எத்தனை தடவை அம்மா அப்பா எம்மா நீ என்ன ரசமே வச்சுட்டு இருக்க, எவ்வளோ குறை அடிக்கும். வெறும் பச்சைக்கீரை தின்னுட்டு நம்ம உயிர் வாழ முடியாது. சாப்பாடு வேணும்னா காசு வேணும், காசு நம்ம சம்பாதிக்கணும். பரிசுத்தத்தை மட்டும் வச்சுட்டு எங்கேயும் போய் கேட்க முடியாது. அடுத்து அண்ணன் சொன்னாங்க, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நாங்கள் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறோம். நீங்கள் என்ன கொடுக்கீங்க பரிசுத்தத்தை வச்சுட்டு? கர்த்தரே எங்களுக்கு வட்டி பணம் தரணும். அப்புறம் நெகேமியா 10:37 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசைந்த மாவு முதற்கனி. அப்போல்லாம் காசு கிடையாது. காசு இல்லைன்னா இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் தான் பணம்னு இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் பிசைந்த மாவு முதற்கனி, திராட்சை ரசம், விலங்குல முதல் எல்லாமே நம்ம வந்து சபைக்கு கொடுக்கணும். நீ பரிசுத்தனாவாக இருந்துட்டு வந்துட்டு சும்மா வான்னு மட்டும் சொல்லலை, முதற்கனி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே தசமமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம நியாய பிரமாணத்தில் இருக்குது, அது நம்ம கொடுத்தாகணும். அடுத்து யூதாஸ் காரியோத், எவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம ஏசப்பா பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய மனுஷன். அவரை எவ்வளோ காசுக்காக காட்டி கொடுத்தான்? 30 காசுக்காக காட்டி கொடுத்தான். எவ்வளோ காசு? 30 காசு. 30 வெள்ளி காசு. காசு தானே? ஆமாம். 30 வெள்ளி காசுக்காக காத்து கொடுத்தோம். இப்போ ஏசப்பாவோட மதிப்பே அவன் எவ்வளோ இதாக இட போட்டிருக்கான், 30 காசை வச்சு இட போட்டுறான். நல்ல வேலை இந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்தில் முடி போட்டு மன்னிப்பு கேட்டு அடுத்து பேதரையும் காட்டி கொடுத்துருப்பான் இன்னொரு 30 காசுக்கு. இன்னொன்று மீன் வாயிலிருந்து என்ன எடுப்பாங்க ஏசப்பா? ஏன்னா 3 நிமிஷம் இன்னும் முடியல. சரி ஓகே, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இது ஏசப்பாவுக்கு வந்துட்டு மரியாள் அவங்க வந்துட்டு தைலம் பூசுவாங்க. அந்த தைலத்தோட விலை 300 வெள்ளிக்காசுன்ட்டு யோவான் 12:6 போட்டிருக்காங்க. ஒரு வெள்ளிக்காசு. அப்புறம் மத்தேயு 20:2 ஒரு வெள்ளிக்காசு வந்துட்டு ஒரு நாள் சம்பளத்துக்கான கூலி. அதாவது இப்போ கொத்தனார் போனார்னா அவருக்கு 1000 ரூபா கொடுக்காங்கன்னா அதேமாரி ஒரு நாள் சம்பளத்துக்கான கூலி ஒரு வெள்ளிக்காசு. 300 வெள்ளிக்காசுனா ஒரு வருஷத்துக்கான சம்பளம். ஒரு வருஷத்துக்கான சம்பளத்தை எடுத்து அவங்களுக்கு பரிமள தைலத்தை வாங்கி அதை யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஏசப்பாவுக்கு கொடுத்தாங்க. ஏசப்பா கொடுத்ததுக்கு யூதாஸ் காரியத்தை என்ன சொல்லுவானா, அதை விற்று காசை ஏண்ட தர வேண்டியதானு கேட்பான். அவனோட களவாணி புத்தினால அப்படி கேட்பான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்லுவாருன்னா, இதை எனக்கு பண்ணுறதுனால இந்த பிரசங்கம் எங்கெங்கெல்லாம் பிரசங்க படிக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இவள் செய்த இந்த செயல் இவள் செய்த இந்த செயல், அதாவது காசு கொடுத்தது தான் இந்த செயல் எல்லா இடத்துலையும் பிரசங்கப்படுவதாகன்னு சொல்லுவார். கடைசியாக 2 கேள்வியை மட்டும் கேட்டுட்டு என்னோட இந்த இதை முடிச்சுக்கிறேன். பணம் தான் முக்கியன்றவங்க கடைசியில் கேள்வியிலே வரீங்களேப்பா. அந்த கேள்வி தான் உங்களை மாட்ட வைப்போம். கேள்வியில் மாட்ட வைக்கிறதுல இருக்கீங்க. அன்னைக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. உங்கள்கிட்ட கேட்குறேன், பாஸ்டர் கேட்க முடியாது, அவங்க அவுட் சைடு. இந்த ஒயரிங் வேலை முடிக்கிறதுக்கு பாஸ்டர் என்ன வேணும்னு கேட்டாங்க? பணம். 3 லட்சம் ரூபா பணம் வேணும்னு கேட்டாங்க. அதேமாரி வெளியே செவுறு இருக்குல்ல, அது ஏதோ பிளாஸ்டிக் ஏதோ பண்ணுறதுக்கு 6 லட்சம் ரூபான்னு கேட்டாங்க. எப்போவுமே எங்ககிட்ட யாருக்கிட்டையுமே 3 பரிசுத்தவான்கள் வேணும், 6 பரிசுத்தவான்கள் வேணும்னு கேட்கல. 3 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபாய் தான் கேட்டிருக்காங்க. பணம் தான் வெல்லும். ஓகே, பரவாயில்ல. நல்ல திறமையாக தம்பி அநேக உதாரணங்களை காண்பித்து பணமே என்று சொல்லி வெற்றிகரமாக பேசி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பதில் கொடுக்கும்படியாக
மோசஸ் தம்பி வருகிறார் பரிசுத்தமே என்று பேசும்படியாக. முதலாவது பரலோக ராஜ்ய தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த சபையின் மூப்பர்கள், சபை போதகர், நடுவராக அமைந்திருக்கிற பாஸ்டம்மாக்காகவும் சோத்தரிக்கிறேன். அன்பின் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸின் வாழ்த்துக்களாக சபை விசுவாசி மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு கடைசி கால விசுவாசிகளுக்கு பரிசுத்தமாக பணமாக தான் முக்கியம். அந்த டாப்பிக்கில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஐயா சின்னதுரை ஐயா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எங்கேனாலும் போனாலும் பணம் தான் தேவை அப்படின்னு சொல்லுதாங்க. இப்போ ஒருத்தர் பரிசுத்தவானாக இருந்தால் சரியா, இப்போ இப்போ சாமண்ணனே எடுத்துக்கிடுவோமே. சாமண்ணை இப்போ கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சரியா. இப்போ ஒரு மல்லிகை கடைக்கு போனால் அவர் பாக்கெட்டில் ஒரு பைசா இருக்குது சரியா, அவருக்கும் தெரியும் சரியா. அவருக்கு எனக்கு என் பாக்கெட்டில் பைசா இல்லை அப்படிங்கிறது தெரியும். அவர் ஒரு விசுவாசத்தோடு போகிறார் சரியா. கடைக்கு போய் அவர் ஜாமான் வாங்குதார். ஜாமான் வாங்கும்போது அவர் கடைக்காரர் என்ன சொல்லுவார், இல்லாட்டாலும் பரவு தாங்க அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க, இருக்கும்போது தாங்க அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. உடனே தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ஆவிக்குரியான ஆட்களுக்கு அவங்க சலுகை கொடுப்பாங்க. எப்போ இருக்கோ நீங்கள் தாங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. கட்டாயப்படுத்தி யாருமே அந்த பணத்தை கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுக்கு அநேகர் நம்ம கடைக்கு போகிற அந்த மனிதர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை கடைக்காரர் கொடுக்கலாம். ஒரு உலக மனுஷனுக்கு பரிசுத்தத்தோடு இருக்கிறாருல்ல, 4 தடவை ஏமாத்தி ஃப்ராடு தனம் பண்ணாருன்னா வர ஒரு ஃப்ராடு கொடுக்க கூடாதுன்னு ஒரு உலக மனுஷனுக்கு பரிசுத்தவான். கவனிங்க, இங்க கவனிங்க. ஒரு விசுவாசியாக இருக்கிற நாம் ஒரு பரிசுத்தவான்களாக இருந்தோம்னா மற்றவங்க புறஜாதி மக்களுக்கு நம்ம ஒரு விசுவாசியாக தான் நம்ம காணப்படுவோம். அவங்களுக்கு மேலே ஒரு சலுகை கிடைக்கும். நம்மளுக்கு கையில் இல்லாட்டாலும் பணம் அவசியம்தான். ஆனால் நம்ம திராணிக்கு மிஞ்சி, அதை 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பண ஆசை எல்லாத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் ஒரு வேறாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு சரியா. அநேக எடுத்துக்காட்டுகள் வேதாகமத்தில் இருக்குது. யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்பு ராஜாவாக ஒரு தேசத்தில் ராஜாவாக ஆனான். எதனால் ஆனா பரிசுத்தமாக இருந்ததுனால அவன் ஒரு தேசத்தில் ஒரு அதிகாரியாக காணப்பட்டான். யோசேப்பு மட்டும் இல்லை, நீங்கள் ஆபிரகாமை பற்றி சொன்னீங்க. அவன் பொண்ணு வெள்ளி எல்லாமே இருந்தது. அவன் சீமும் சிறப்புமாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்துல சொன்ன இடத்துல கூடாரத்தில் தங்கி இருந்தான். ஒரே இடத்துல கூடாரத்தில் இருந்ததுனால தான் அவனுக்கு ஆபிரகாமுக்கு அந்த பொண்ணு வெள்ளி எல்லாமே அதிகமாக அவனுக்கு கொடுத்தார் சரியா. அது மட்டும் இல்லாமல் தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தானியேலும் பரிசுத்தமாக இருந்தபடினால தான் அவன் எதில் பரிசுத்தமாக இருந்தானா, போஜன பந்தியில் ராஜா இடத்துல போஜனம் கொடுப்பார். அந்த போஜனத்தை அவன் திங்காமல் இருந்ததுனால, போஜனம் பண்ணாமல் இருந்ததுனால அவன் அந்த தேசத்தில் உயர்ந்த அடைக்கிறதுல ராஜாவாக தானியேல் அதிகாரிக்க வைக்கப்பட்டான். அந்த ஒரு பரிசுத்தம் இருந்தபடினால தான் இந்த வேதாகமத்தில் இருக்க அநேகர் எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு செய்திருக்காங்க சரியா. நம்மளுடைய வாழ்க்கையில், விசுவாசிகள் உள்ள வாழ்க்கையில் இப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும். ஆனால் என்ன நம்ம நினைக்கும், அப்பப்போ வெளியுள்ள காரியங்கள் நம்ம சிந்தனையில் ஏற்பட்ட காரணத்தினால நம்ம பரிசுத்தத்தை கொண்டு விலகி போகிறோம். அநேக வசனங்கள் உண்டு. 1 தெசலோனிக்கேயர்ல 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் முதல் 8வது வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் பரிசுத்தத்தை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கும். கடைசி காலத்தில் எப்படிலாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்தேயு பற்றியும் மத்தேயுலையும் சொல்லப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பரிசுத்தம் அவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் பரிசுத்தம் ஆகணும் அப்படிங்கிறத அது வெளிப்படுத்துறது விசேஷத்தில் நம்ம சொல்லப்படும். கடைசி காலத்தில் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களாக நம்ம காணப்படணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதை நிச்சயத்தரமாக ஆணித்தரமாக நான் உறுதி அளிக்கிறேன். பரிசுத்தமாக நம்ம முக்கியம் அப்படிங்கிறது. அருமையான சிறந்த பேச்சாளராக அருமையாய் பரிசுத்தமே முக்கியம் என்று சொல்லி யோசேப்பை அருமையாக மேற்கோள் காட்டினார். யோசேப்புக்கு பணம் வச்சு முன்னேற வாய்ப்பு வந்துச்சு.
ஆனால் அவர் அந்த பணம் வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளி அவர் சிறுமைப்பட்டாலும் அதே இடத்துக்கு திரும்பி பரிசுத்தத்தின் மூலமாக உயர்ந்தார், அந்தஸ்தில் வந்தார். அவருக்கு வந்தது பணத்தின் மூலமாக, செல்வாக்கு மூலமாக. அவர் அந்த பணத்தை பின்பற்றி போயிருந்தாருன்னா அந்த எகிப்துக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அது நிலச்சிருக்காது. ஆனால் அவர் எதிர்த்து நின்னதுனால அந்த பணம் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி பரிசுத்தத்துக்காக அவர் வாதாடி அதற்காகவே அவர் வாழ்ந்ததுனால கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி அதே இடத்துக்கு ஆண்டவர் அவரை கொண்டு வந்தார். அருமையான மேற்கோள் காட்டி பரிசுத்தமே முக்கியம் என்று சொல்லி அருமையாக பேசினார்கள். அடுத்ததாக பணம் தாங்க, என்ன இருந்தாலும் பணம் இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லி பேசும்படியாக சகோதரி கனி அவர்கள் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ணு. அம்மாவை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அம்மா வந்து மைக் ஆன் பண்ணியிருக்கீங்களா? பக்கத்தில் வச்சு. அம்மா வந்து போட்டிருக்க சாரீ முதல்லாம் வந்து சேமாக பார்க்க மாட்டாங்க. சாரீ வந்து எப்படினாலும் கலர் கலராக யாருனாலும் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு எல்லாம் சேமாக போடுவாங்க. இப்போ அப்பாவும் அம்மாவும் சேமாக போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு. அப்போ ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தாலே வந்து 100 ரூபாய் 200 அந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது, காஸ்ட்லியாக தான் எல்லாருமே வாங்குறாங்க. ஏன்னா அது மேலே தான் நம்ம கண்ணும் அதிகமாக ஆசையை காட்டுது. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸு பார்க்குறதுலையும் அதுலேயும் அழகாக இருக்கணும் அப்படின்னு அதை விரும்பி நம்ம வந்து வாங்குகிறோம். அப்போ ஆடைகள் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கு வந்து பணம் தான் தேவைப்படுது. அப்புறம் வந்து இப்போ நிலத்தை வந்து பயிரிடுறோம் அப்படின்னா தானாகவே எல்லாமே வராது. நிலம் இருக்குது எனக்கு எல்லாமே வரணும் அப்படின்னா எதுவுமே வராது. அப்போ அதுலேயும் நமக்கு வந்து விதை அப்புறம் வந்து எல்லாமே வாங்கணும். அப்புறம் நிறைய இருக்குது, உரம் எல்லாமே இருக்குது. அப்போ அது வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் காசு தான் நமக்கு தேவைப்படுது. மருத்துவம் அப்படின்னு பார்த்தா மருத்துவத்தில் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இப்போ மருத்துவத்துக்கு போகும்போது கொஞ்சம் பணம் இருந்தால் நான் வந்து பொழைச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். பணம் இல்லாதனால தான் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. சில பேர் வந்து விசுவாசத்தினால இருப்பாங்க, சில பேருக்கு வந்து தெரியாது. நிறைய மனுஷங்களுக்கு விசுவாசங்கிறது தெரியும், சில மனுஷங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த உலகத்தில் தெரியாது. அப்போ அவங்களுக்கு பணம் தேவைப்படும் போது பணம் இருந்திருந்தால் பொழைச்சிருப்பாங்களே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பணம் தேவைப்படுது. அப்புறம் வந்து ஐஸ்வர்யான்கள் அப்படின்னாலே வந்து இப்போ நிறைய வச்சுருக்காங்க. இப்போ உள்ள காலத்தில் வந்து ஐஸ்வர்யான்கள் வந்து நிறைய பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கும், நிறைய கூடாரமாக இருப்பாங்க. ஆனால் தரித்திரனுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு வந்து பணம் இருக்கிறனால அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கிறாங்க. எனக்கு பணம் தான் அப்படின்னு பணம் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சிஸ்டர். பாசம் அன்பு எதுவுமே வந்து தேவையில்லை இப்போ உள்ளதில். ஆனால் பணம் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறதுல இருக்கு. பணம் இருந்தால் உயிர் வாழ வச்சிடலான்ட்டாங்க சிஸ்டர். ஆமாம். அப்புறம் இப்போ உள்ள காலத்தில் வந்து கல்விக்குமே வந்து இப்போ இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா எல்லாருமே வந்து அதில் சேர்க்க மாட்டாங்க. ஆனாலும் என் பிள்ளைக்கு எனக்கு வந்து நான் ப்ரைவேட்டில் தான் படிக்கணும், நிறைய காசு செலவழித்து அதுங்க நல்ல படிப்பு இருக்கும். அப்போ அங்கேயும் நம்ம ஜனங்கள் வந்து காசு கொடுத்து கூட அங்கே படிக்க வைக்கிறாங்க. ஏன் சாதாரணமாக உள்ளதில் படிக்க வைக்கலாம், ஆனால் படிக்க வைக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு பணம் தேவைப்படுது. கல்வி மருத்துவம் எல்லாத்துலேயும் நமக்கு பணம் தேவைப்படுது. அப்புறம் வந்து இப்போ நான் நிறைய பணம் வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் வந்து தேவனை வந்து நிறைய பணம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால வந்து நான் வந்து தேவனை வந்து மறுதளிக்கக்கூடாது. அவர் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடக்கூடாது. அதே போல் பணம் இல்லை அப்படிங்கிறனால வந்து நான் வந்து திருடையும் போயிடக்கூடாது. நான் வறுமையினால திருடவும் கூடாது. அதனால தான் எனக்கு வந்து பணம் வந்து அது அன்னன்னைக்கு உள்ளது வந்து எனக்கு வந்து தேவை. அப்போ பணம் இருந்தால் தான் நான் வந்து திருடையும் போக மாட்டேன், நான் வறுமையிலையும் இருக்க மாட்டேன். அதனால் பணம் வந்து அவசியமாக ஆகிறது. பணமே அவசியம் என்று சொல்லி அருமையான சகோதரி தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் பணம் இருந்தால் உயிர் காப்பாற்றிடலான்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிஎம் அம்மா இறந்து போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு லட்சம். ஆமாம்
இல்லை, பணம் எவ்வளோ இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. இல்லை, நான் ஒரு பாயிண்ட்டை நானும் சொல்லணும்ல. பணம் வந்து ஜீவன் அல்ல. எவ்வளோ பணம் இருந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது. சரி, ஓகே ஓகே ஓகேம்மா, உங்கள் வாதத்தை ஏற்றுக்கிறோம்மா, உட்காருங்க. பணத்தை வச்சு உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி, அதற்கு பரிசுத்தம் தான் தேவைன்னு சொல்லி, செத்தாலும் பரலோகம் போயிடலான்னு சொல்லி சாம் பிரதர் பேசும்படியாக பரிசுத்தத்தின். அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டருக்கும் பாஸ்டம்மா நடுவராக இருக்க பாஸ்டம்மாவுக்கும் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வாழ்விற்கு மிகவும் தேவையானது விசுவாசிகள் இன்றைய விசுவாசிகளின் வாழ்விற்கு மிகவும் தேவையானது அல்ல, மிகவும் தேவையானது பரிசுத்தமா பணமா. அதாவது பாஸ்டர்மாட்ட நான் கேட்குறேன், இப்போ இன்னைக்கு வாழ்க்கைக்கு நமக்கு பணம் மட்டும் இருந்தால் வாழ்ந்துட முடியுமாம்மா? பணம் மட்டும் என்கிட்ட இருக்குமா, நான் நிம்மதியாக வாழ முடியுமா? பணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இவங்க சொல்கிறாங்க நான் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் உதாரணம் சொல்கிற பாருங்க. இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு மகா கிரேட் அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் படையெடுத்து வந்தார். உலகம் முழுவதையும் நான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்துட்டார். அவர்கிட்ட இல்லாத தங்கம் கிடையாது, பொண்ணு கிடையாது, வெள்ளி கிடையாது, கோடி கோடியாக பணம் வச்சுருந்தார். அவர் நினச்ச ஒரு நாட்டை கூட விலைக்கு அவ்வளவு பணக்காரர், சரியா? ஆனால் அவரால் நிம்மதியாக வாழ முடியல. சொற்ப வயசில் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமினால் மரித்து போனார். வாழ்க்கையை பணத்தை வச்சு வாழ முடியலை. பணம் ஏதோ பொருள் வாங்கிறதுக்கெல்லாம் தேவையாக இருந்தாலும் வாழ்க்கை வாழணும்னா பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். ஏன்னா அலெக்சாண்டர் நினச்சிருந்தா அவர் பணத்தை வச்சு தான் உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் டாக்டர் சொன்னாங்க, எவ்வளோ நீங்கள் பணத்தை கொடுத்தா உயிரை காப்பாற்ற முடியாது, ஏன் மருத்துவத்தினால உங்கள் வாழ்க்கை கொடுக்க முடியாது. ஐயா நான் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறேன், நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்கன்னாங்க. இல்லை முடியாதுன்ட்டாங்க. மருத்துவம் கைவிட்டுட்டு சொந்தக்காரங்க கைவிட்டுட்டாங்க. கடைசியில் அவர் சாவும்போது சொன்னாராம், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் ஆஸ்தி இருந்தாலும் அவனால் வாழ முடியாது, ஒரு ஆண்டோடைய அணுக்கர் இருந்தால் தான் வாழ முடியும். அவன் சொன்னானா, நான் சாகும்போது என் கையை மட்டும் தனியாக வச்சு நீங்கள் அடக்கம் பண்ணுங்கய்யா. இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்றதுக்கு பணம் அவசியம் கிடையாது, தேவனுடைய அணுக்கரகம் வேணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இருந்தால் பண தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவர் சொன்னார், யோசுவாட்ட சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு யோர்தான் 2 பிளக்கும். எலியாட்ட சொன்னார் ஆண்டவர், நீ பணத்தை சம்பாதிச்சு போன்னு சொல்லல, நீ சாதி பார்த்து விதை வீட்டுக்கு போ, அங்கே உன் தேவையில கர்த்தர் சந்திப்பான். எலியா பரிசுத்தமானா இருந்தார். நீ பரிசுத்தமான வாழ்வா என்று சொன்னால் பண தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்ட வாழ வைப்பார். ஆணித்தனமாக சொல்ல முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பணம் நிம்மதியை கொடுக்க முடியாது. கோடா கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும் அதை கொண்டு செல்ல முடியாது, அந்த கொண்டு செல்ல முடியாது. அந்த பணம் உன்னை ஏமாற்றும். 4 பேரையும், அந்த பணம் உன்னை ஏமாற்றும். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறா? பணத்துக்கு பின்னால் போகிறா. பணம் ஒரு மனிதனை, நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்குது, செல்வனுடைய பெருக்கு அவனை தூங்க ஒட்டாது. பணம் இருந்தால் தூக்கமே வராதுங்க. சொல்லப்பட்டிருக்கு, செல்வனுடைய பெருக்கு தீங்கு அவனை தூங்க ஒட்டாது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆவதே இல்லை. நிம்மதியான வாழ்வுக்கு பரிசுத்தம் இருந்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஆகவே முடிவாக சொல்லுகிறேன், பிழையாம் கெட்டது பணத்தாலே, அந்த ஆகான் கெட்டது பணத்தாலே, கேயாசி கெட்டது பணத்தாலே, அனனியா சப்ரால் செத்து போனது பணத்தாலே, யூதாஸ் காரியத்து நாண்டு கொண்டு செத்ததும் பணத்தாலே. ஆகவே நிம்மதியாக திருப்தியான சமாதான வாழ்விற்கு மிகவும் தேவையானது பரிசுத்தமே 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 என்று ஆணித்தனமாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அருமை அருமை. என்ன அருமையான பாடலோடு பரிசுத்தமே மிக முக்கியம் என்று சொல்லி சிறப்பாக பேசின சாம் பிரதரை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அதெல்லாம் கிடையாதுங்க, பணம் தான் அப்படின்னு பேசும்படியாக நிறைவு பேச்சாளராக பணமே என்று சொல்லி தக்க பதிலடி கொடுக்கும்படியாக ஜேசிபி சின்னத்துறை பிரதர் வருகிறார்கள். பிரைஸ் லார்ட். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களை சொல்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதலாவது நேசமணி சிஸ்டர் சொன்னாங்க, உண்ண உடுக்கவும் சாப்பிடவும் துணிக்கு இருந்தால் போதும். அவன் வாரத்தில் ஒரு நாள் வேலை பார்த்தா போதும்ல. ஐயாட்ட சொல்லிடுங்க, இனிமேல் எதனா ஒரு நாள் வேலை பார்த்தா போதும், மீதி நாளெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா மற்ற ஆளுக்கு கொடுக்கணும். அதுதான் பைபிள் படி, அதுதான் வேத பிரமாணத்தின்படி செய்கிற கட்டளை தான். வாரத்தில் 3 நாள் வேலை பார்க்கணும், 3 நாள் ஊழியம் செய்யணும், இருக்கிறத வேற ஆளுக்கு கொடுத்துடணும். அப்படி யாராவது நம்ம கொடுக்குறோமா பணத்தை? விசுவாசிகள் சொல்லுங்க, இல்லைன்னா யாராவது எல்லாருமே சொல்லலாம், ஆடி இருந்து எல்லாருமே சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். சொல்லுங்க, படிவை கேள்வி. கொடுப்போன்னு சொல்ல கொடுத்துருக்கணும். அதை சரித்திரத்தில் கொண்டு வந்தால் தான் சரித்திரத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? பணம் எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு பரிசுத்தமும் தேவை, ரெண்டும் தேவை. ஆனால் இதை மாற்று கருத்து இல்லை. பணம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதுதான் கருத்து. இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறது பரிசுத்தமாக வாழ்வது என்ன என்றால் அது பரலோகத்தின் வாசலுக்கு போகக்கூடிய எண்ணம். பூமியில் பரிசுத்தமாக வாழணும்னு அவசியம் வாழணும். அதாவது பணம் எந்த அளவு பரிசுத்தம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ முடியும் ஜனங்களோடு. இல்லை அப்படின்னு இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துமஸ் துணி எடுக்கிறதுக்கு ஐயோ துணி ரேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் காது கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் 3000-4000 ரூபா துணி ரேட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் பணம் இல்லாமல் கடையில் போய் பரிசுத்தமாக இருக்கிறோம், நாங்கள் தான் போதகர் குடும்பம், எங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக தாங்க அப்படின்னு சொல்லி உங்க கேட்க முடியுமா? சொல்லுங்கள். எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. பணம் இல்லைன்னா ரிஜெக்ட், வெளியே போய் சொல்ல, காடை சொருவெல்லாம் வெளியே போய் சொல்லிடுவாங்க நம்மளை. பணம் அதாவது பரிசுத்தம் முக்கியம்தான். அதே போல் பணமும் நம்மளுக்கு முக்கியம். அதே போல் தம்பி சொன்னாங்க, தம்பி என்ன சொன்னீங்க கொஞ்சம் ஞாபகம் சொல்லுங்க. யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்த மனிதன் தான் இல்லை, அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனோடு இருந்தபடியால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனாலும் பணத்தினால தான் எல்லாமே, பணம் தான் வந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணதுக்கு கல்லறையே விலை கொடுத்து தான் வாங்கினார் ஒரு சீசரு. நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணதுக்கு கல்லறையே விலை பணம் கொடுத்து வாங்கினார். ஏன் வாங்கினாரு? நாளைக்கு ஃப்ரீயாக கொடுத்தோன்னு அந்த ஆள் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக பணம் கொடுத்தா வாங்கி அடக்கம் பண்ணியிருக்காரு. நல்ல வாசிங்களா பைபிளா? சாம்தார் வாட் யூ மீன்? சொல்லுங்க சொல்லுங்க. பணம் கொடுத்து வாங்கி தான் அடக்கம் பண்ணியிருக்கு. பணம் வந்துச்சா இல்லையா? அந்த இடத்துல பணம் கொடுத்தா பூமியே வாங்கியிருக்க கொகையா. அதுதான் பூமியில தான் சொல்றோமா? இப்போ நம்ம பூமியில தான் இருக்கோம், பரலோகத்தில் இருக்கோம். வாட்டி ஏமா நம்ம பரலோகத்துக்கே போயிட்டாங்க, பூமியில தான் இருக்கோம் நம்ம. அது வந்து அது பரலோகமா? அது வாசல் கரெக்டு, நீங்க சொல்றது வாசல் கரெக்டு. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணமும் தேவை, பரிசுத்தமும் தேவை. ரெண்டையும் ஒரே பிரசண்டாக வச்சாதான் இந்த பூமியில வாழ முடியும். பணமும் முக்கியம், பரிசுத்தமும் முக்கியம். ஆனால் பணம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பணம் தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு ஆண்டவரே சொல்லிட்டாங்க. எல்லா தீமைக்கும் இருக்கு, நன்மைக்கும் இருக்கு பணம். அவர் ஆண்டவர் சொன்னது அதான். அதாவது சின்ன திருப்பதிக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம அணி தோத்துருமோ என்னமோ நினைச்சு இதுவும் தேவை அதுவும் தேவை அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, அதாவது பணம் இல்லாம அன்னைக்கு ஏன் வாங்கின? அப்ப பரிசுத்தம் நம்மளை உண்டாக்கின ஆண்டவருக்கே பணம் கொடுத்து தான் வாங்க முடிய சூழ்நிலை. நல்லா யோசிச்சு பாருங்க. பூமியை வாங்கி கல்லறை அடக்கம் பண்ணாங்க. அந்த ஆள் வாங்கி பணம் கொடுத்து தான் இத்தனை காசுன்னு போட்டிருக்காங்க பைபிளில், கரெக்டாக கொடுத்து வாங்கி தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்போவே பணம் தேவைப்பட்டிருக்கு, ஆண்டவருக்கே பணம் தேவைப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா சார்? ஆமான்னு சொல்லுங்க சார், ஆண்டவருக்கே பணம் தேவைப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபு என்ன பண்ணா? லூசுங்கிற இடத்துல ஒரு கல்லை வச்சு படுத்திருந்தான். எந்திரிச்சு என்ன சொன்னா? என்னை நீர் ஆசீர்வதித்தால் உங்களுக்கு தசமபாகம் கொடுப்பேன்னா சொன்னா சொல்லலையா? ஆசீர்வதித்தாரு, எல்லாத்துக்கும் தசமபாகம் கொடுத்தானா இல்லையா? அது பணம் தான், பணம் தானே. அப்பவே இருந்து 400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பரிசுத்தமாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க, பணத்துக்காகவும் வாழ்ந்திருக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் இருந்திருக்கு. அதனால நடுவர் அவர்களே, நீங்க தக்க நீதிபடி இதை நியாயம் தீர்த்து எங்களுக்கு தக்க வழங்க வேண்டும். இதுதான், பணம் தான் முக்கியம்,
இதான் பணம் தான் எல்லாமே. பணம் எல்லாவற்றுக்கும் உதவியா இருக்குன்னு சொல்லி அவங்க வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். மிக்க சந்தோஷம். அடுத்தபடியாக எந்த இது இருந்தாலும் பரிசுத்தம் தான் முக்கியம்னு சொல்லி நம்ம மத்தியிலே பேசும்படியாக பிரதர் சிபு அவர்கள் வருகிறார்கள். அவருடைய வாதத்தையும் நாம் கேட்டு இறுதியாக தீர்ப்பை கூறுவோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக பேசினாங்க. எங்களுக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம். முதலாவது இந்த தலைப்பை நம்ம ஒரு வாட்டி மறுபடியும் நம்ம யோசிக்கணும். என்ன தலைப்பு? இன்றைய விசுவாசிகளுக்கு தேவை பணமா பரிசுத்தமா? சரியா? சரி, இப்போ கடைசியாக பேசின இறுதி பேச்சாளர் ஒரு வழியாக எங்கள் வழிக்கு வந்துட்டார். இந்த 3 பேரும் எங்களுக்கு பணம் தான்னாங்க. ஆனால் அவங்க 2 பக்கமும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சுட்டாங்க. சரியா? அதனால் அது போகட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை நடுவர் அவர்களே தீர்ப்பை மாற்றி கொடுத்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர். அவர் எங்கள் கட்சி தான். சரியா? ஓகேவா? ரைட். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்க. எங்கள் பரிசுத்தர் ஒன்றும் கடையில் போய் ஏமாற்றிட்டோ பிச்சை எடுத்துட்டோ வர சொல்லலை. எங்களை பரிசுத்தமாக வாழ சொல்லியிருக்கிறார். அந்த கடைக்கு தேவையான பணத்தை அவர் எங்களுக்கு கொடுப்பார். ஓகே, இந்த புரிதல் உங்களுக்கு என்ன செய்யணும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வேதனைக்கு எல்லாரும் சபைக்கு வரோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பணம் இல்லாமல் யாரும் என்ன செய்யலை சொல்லலை. எவ்வளோ பணக்காரங்க அன்றைக்கி நம்மளை விட பெரிய பெரிய ஆட்கள் வெளியே இருக்காங்க, ஆனால் தேவனை கண்டு கொள்ளலை. அப்புறம் பரிசுத்தமாக இருக்கிறவன் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொல்கிறாரே தவிர பணக்காரங்க இன்னும் என்ன செய்யுங்க. எங்கேயாவது வசனம் இருக்கா பைபிளில்? எங்கேயாவது வசனம் இருக்கா பணக்காரங்க இன்னும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லலை. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். நம்மளாம் எதுக்கு சபைக்கு வரோம்? எதுக்கு வரோம் சொல்லுங்க? அழகா பாட்டு பாடுறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க எல்லாம் அப்போ எப்படி பாடுவீங்க? நாங்கள் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் சொல்லும் போது நீங்கள் சேனைகள் கர்த்தர் பணக்காரன் பாடுவீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன அப்போ எல்லாரும் எங்கள் கட்சியில் இருந்துட்டு இப்போ கட்சி மாதிரி பேசக்கூடாதுல்ல நீங்கள். அதனால கடைசியாக நீங்கள் மனம் திரும்பும்படி உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்னும் நிறைய காரியத்தை பார்க்க முடியும். நம்ம யோசேப்பை குறித்து எல்லாருமே பேசினாங்க. சரியா? போத்திபார் மனைவி ஒரு பெரிய பணக்காரி தான். அவன் நினச்சிருந்தா அந்த நேரத்தில் பணத்துக்கு பின்னாடி போயிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பரிசுத்தம் தான் முக்கியம், என் வஸ்திரமே போனாலும் பரவாயில்ல, நான் பரிசுத்தமாக இருக்கேன்னு சொன்னனால அவனுக்கு கிடைச்சது என்னமோ சிறைச்சாலை தான். இவங்க நினச்ச மாதிரி எங்களுக்கு அவமானம் கிடச்சிருக்கலாம். சாம் பிரதர் பைசாவே இல்லாமல் கடைக்கு போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி என்ன கிடச்சி சொல்லுங்கள்? நாங்கள் ஆர்டர் போடாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் வாழை என்ன செய்யக்கூடாது, ஆட்டக்கூடாதுல்ல. அப்போ அந்த இடத்துல பணம் ஜெயிச்சிச்சா பரிசுத்தம் ஜெயிச்சிச்சா சொல்லுங்கள்? பரிசுத்தம் ஜனங்க ஜெயிச்சிச்சு. எலியாவை பற்றி சொன்னாங்க. எலியா சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போனார். எலியாட்ட பணம் கிடையாது. எலியாட்ட பணம் எங்கிட்ட பணம் இல்லாத மாதிரி எலியாட்ட என்ன கிடையாது? பணம் கிடையாது. அப்படி தானே? பணம் இல்லாமல் அங்கே போய் அந்த அம்மாட்ட பாவம் போல் கேட்குறார், எம்மா எனக்கு 2 அடைய சுட்டு கொண்டு வான்னு கேட்குறார். அந்த அம்மாவும் சுட்டு கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் எங்கள் ஹீரோ அவர் பரிசுத்தராக இருக்கிறனால நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? அந்த அம்மாவுக்கு இன்னும் மாவும் எண்ணெயும் குறையாத அளவுக்கு எங்களால் பெரிய காரியத்தை என்ன செய்ய முடியும். அதுக்கு பணம் அவசியம் இல்லை, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தால் போதும் என்று என்னுடைய வாதத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சரியா? நீங்கள் சொன்னீங்க என்னங்க 3 நாள் நீங்கள் சாப்பிடாம இருக்கலாம், 3 நாள் 10 நாள் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம்னாங்க. எங்கள் ஆண்டவர் எங்களை வனாந்திரத்துக்கு கூட்டு போனார். வெறும் 5 அப்போ 2 மீன் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பரிசுத்தமாக இருந்ததுனால எங்களுக்கு 5000 பேருக்கு அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி எங்களால் கொடுக்க முடியும். உங்களால் பணத்தை வச்சு கொடுக்க முடியுமா? என்ன ஒரு கல்யாண வீட்டில் 100 பேரை கூட்டிட்டு 500 பேர் வந்தால் அந்த நேரத்தில் உங்களால் பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆனால் நாங்கள் பணமே இல்லாமல் வெறும் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றி பணத்தை வச்சு வாங்கின திராட்சை ரசத்தை விட நாங்கள் வச்ச திராட்சை ரசம் ரொம்ப மதுரமாக இனிப்பாக இருந்துச்சு. உங்களால் கொண்டு வர முடியுமா? பணத்தால் கொண்டு வர முடியுமா? யோசிங்க. சரியா? ரைட். அடுத்து இன்னும் நிறைய காரியம் இருக்குது. நமக்கு டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யவான் ரொம்ப பணக்காரன் தான். லாசரு பிச்சைக்காரன். லாசரு ஐஸ்வர்யவான் வாசல் இடத்துல பிச்சை எடுத்துகிட்டு தான் இருந்தான். ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. பணம் இருந்துச்சு ஐஸ்வர்யவான்ட்ட. ஆனால் முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? நாங்கள் மேலே போயிட்டோம். அவன் எல்லா பணமும் வச்சாலும் எங்கிட்ட தான் கடைசியில், ஐயா லாசரு உன் சுண்டு வரல நினச்சி என்ன கூட எங்களுக்கு சொல்லுங்கள், தண்ணி கூட எங்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் எவ்வளோ பணம் வச்சாலும் அது இங்கே தான். ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டோம், எங்கிட்ட தான் என்ன வரணும். அப்புறம் நாங்கள் தான் தண்ணி கொடுக்குற நிலைமைக்கு நீங்கள் வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் யோசிக்கும்படி நான் கேட்குறேன். ஆண்டவரே சொல்கிறாருங்க, ஒருத்தன் பெரிய கோட்டையை கட்டிட்டு போய் நிற்கிறான். அப்பா இவ்வளோ தூரம் நான் சேர்த்து வச்சுட்டேன் எல்லாத்தையும்,
இன்னும் மிச்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நான் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இன்னும் 70,000 சம்பளம், எனக்கு 1.5 லட்சம் ஆயிரும். எப்படி ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற அவனை பார்த்து, எப்பா மதிகேடனே, இந்த ராத்திரி உன் ஜீவன் உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான், எங்கே போவ? உன் பணம் வருமா? உன் ஐடி ஜாப் உனக்கு வருமா? வராது. பரிசுத்தம் இருந்தால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். எனவே பரிசுத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி இந்த இடத்துல நீங்களாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கடைசியாக நான் சொல்லி இந்த வாதத்தை நிறைவு கூற விரும்புகிறேன். உலக மனிதனை ஆண்டவர் பணத்தால் உருவாக்கலை, சரியா? வார்த்தையினால் உருவாக்கினார். பணம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான். பணம் எந்த எல்லைக்கு போகும்? நீங்கள் சொன்னீங்க பணத்தை கண்டா பணம் வாயை திறந்து நீங்கள் என்னங்க பண்ண போறீங்க? பணத்தை காமிச்சு பணம் வாயை திறந்து நீங்கள் என்ன வீட்டில் ஷோகேஸ் பொம்மையாக வைக்க போறீங்களா? அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அது அம்மா நடுவர் தானே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்கல்ல, நாங்கள் யாரையும் விட மாட்டோம்ல. பணம் வச்சா பணம் வாயை திறந்தா என்ன, பணத்தை கொண்டு எங்கே வைக்க போகிறோம் நம்ம? என்ன எந்த வீட்டில் இப்படி பிறந்திருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், ஆதாரம் இருக்கா அவங்ககிட்ட? நாங்கள் பணத்தை காமிச்சு பணம் வாயை திறந்த ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் ஒரு கருத்தை இந்த இடத்துல செய்யக்கூடாது. ஆதாரம் இல்லாமல் ஒரு இதை நம்ம வந்து பொது மேடைக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் அந்த வேற கட்சிக்காரங்க தான் பண்ணுவாங்க. அப்போ தான் ஆதாரத்தை தேடுவாங்க செல்ஃபோனில். அந்த சோழி என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நாங்கள் நேர்மையாக ஆட்சி செய்கிற ஆட்கள் எங்கிட்ட ஆதாரம் எப்போவுமே இருக்கும், சரியா? ஆமாம். அதுக்கப்புறம் பாருங்கள், யூதாஸ் காரியத்தை பற்றி சொன்னாங்க. யூதாஸ் காரியத்தை எத்தனை காசு காட்டி கொடுத்தான் பாருங்கள். பணம் எல்லா தீமைக்கும் அவ்வளோ நாள் சோறு போட்டவரே என்ன செஞ்சிட்டான், பணக்காரன் காட்டி கொடுத்துட்டான். அப்போ இந்த பணம் உங்களுக்கு தேவையாங்க? துரோகம் பண்ணலாமா? எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் அப்படி டிப்டாப்பாக வந்து சட்டை போட்டு நீங்கள் பணத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறாங்க, என்ன செய்யல? ஆமாம், தெரியல. இதில் எங்கிட்ட வர கேட்குறாங்க. நாங்கள் எந்த சிக்கன் கடையிலையும் போய் பைசா என்ன செய்யல, கொடுக்காம கிடையாது. நாங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறோம். எங்கள் பாக்கெட்டை ஆண்டவர் நிரப்பி வச்சிருக்கிறார். அப்படி தானே சாம்பிரதர்? ஆமாம். பாஸ்டர், அப்போ தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா? என்ன தீர்க்க தரிசனம்? இப்போ அவன் ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லியிருந்தாரு, என்ன காட்டி கொடுப்பான், மறிக்க தான் வேண்டி இருக்கும். ஆமா, அப்படி காட்டி அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாகத்தான் அந்த யூதாஸ் காரியத்துக்கு அதாங்க. அந்த பண ஆசை அவனுக்குள்ள இருந்தனாலதான் பிசாசு உங்களுக்குள்ள பூந்துட்டான்னு நான் சொல்றேன். தீர்க்க தரிசனத்தை ஒருவேளை ஆண்டவர் மாத்தி போட்டிருக்கலாம், பிரச்சனையை மாற்றி. ஏன்னா அவர் மாற்றத்தை கொடுக்கிறவர், சரியா? நீங்க உங்களுக்குள்ள அந்த பண ஆசை இருந்தனாலதான் அவர் சொன்னார். என்னது, அந்த தைலத்தை ஊத்துன உடனே யூதாஸ் ஓடி வந்து, ஐயோ இது வித்திருந்தா என்ன கிடைச்சிருக்கும். அந்த பண ஆசை உங்களுக்குள்ள இருந்தனால தானங்க பிசாசு உங்ககிட்ட வந்தா. சரி, நான் கடைசியா முடிச்சிடுறேன், நீங்க எதுவும் குறுக்கிட்டுறாதீங்க, சரியா? கடைசியா உங்களுக்கு ஒன்று சொல்றேன். பணத்தை வைத்து பரிசுத்தத்தை வாங்க முடியாது, ஆனா பரிசுத்தத்தை வச்சு எங்களால் பணத்தை சம்பாதித்து காட்ட முடியும் என்று கூறி, இந்த வாழ்க்கைக்கு இன்றைய விசுவாசிகளுக்கு பரிசுத்தமே முக்கியம், பரிசுத்தமே முக்கியம், பரிசுத்தமே முக்கியம் என்று சொல்லி இவங்கள் சொல்லுகிற அந்த பணத்தை நாங்கள் பரலோகத்தில் எங்கள் காலடியில் மிதித்து நடப்போம் என்று வீர உரை கோரி என்னுடைய வாக்கை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக 2 அணியினரும் சிறப்பாக பேசினார்கள். இந்த பட்டிமன்றத்திற்காக அவர்கள் செய்த முயற்சிகள், வேதத்தை நிறைய வசனம் மேற்கோள் காட்டினாங்க, வசனத்தை நிறைய எழுதினாங்க. மிக சிறப்பு. 2 அணியினரையும் வாழ்த்துகிறேன். ஆனால் கடைசியாக என்னுடைய முடிவு தீர்ப்பை என்ன சொல்லுகிறேன்னா, பரிசுத்தத்தை வைத்து பணத்தை வாங்கிடலாம், பணத்தை வச்சு பரிசுத்தத்தை வாங்க முடியாது. அப்போஸ்தலரில் பார்க்குறோம், பேதுருட்ட வந்து பணத்தை குடிச்சு இந்த வரத்தெல்லாம் எனக்கு தாங்கன்னு கேட்கும்போது, இந்த பணத்தோட உன்னோட இந்த பணமும் சேர்ந்து நாசமாக போக கடவுதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஆகவே பணம் இல்லை, பணத்துக்கு பின்னாடி போகாமல் பரிசுத்தத்தை நம்ம பற்றி கொள்வோமானால் பணம் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கணுன்னாலும் சரி, சிக்கன் வாங்கணுன்னாலும் சரி, அந்த தேவையை கர்த்தர் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா நம்மளை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். உலக ஜனங்களைப் போல அல்ல, நம்மை அவர் விசேஷித்தவர்களாக நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நம்ம என்ன கூட்டம்? பரிசுத்த கூட்டம். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்கன்னா பணம் நிச்சயம் உங்ககிட்ட இருக்கும். அந்த பணத்தினால வேதனை உங்களுக்கு இருக்காது. ஒருவன் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மேட்சாகவும் ட்ரெஸ் போட முடியும், நல்ல ஜம்முன்னு சாப்பிட முடியும், பிரியாணி சிக்கன் எல்லாம் சாப்பிட முடியும். ஆனால் பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே நீங்கள் பரிசுத்தத்தை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் இருந்தால் பணம் நமக்கு வந்துடும். ஒரு நிமிஷம், நமக்கு
இதில் வந்து 100% பரிசுத்தம். பணம் தேவை, வாழ்க்கைக்கு பணம் இல்லாமல் பணம் எல்லாவற்றுக்கும் பணம். சரி, கவனிங்க. நம்ம வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். அதுக்காக நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. பணம் எல்லா காரியத்துக்கும் உதவியாக இருக்குன்னு வேதம் நமக்கு என்ன செய்ய சொல்லுகிறது. இல்லை நம்முடைய இன்றைக்குடைய விசுவாசிகளுடைய நிலைமை பரிசுத்தமா பணமா ரெண்டும் நமக்கு தேவை. பரிசுத்தம் இல்லாம பணத்துக்கு பின்னாடியே ஓடக்கூடாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரை விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. ஆராதனைக்கு வராம வேலைக்கு நமக்கு முடிவு வந்து பரலோகம்தான். அதனால பணம் நமக்கு, அதுக்காக இளைஞர்கள் பரிசுத்த 100 தேவைப்படுவது போல நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும். பணம் நம்ம எல்லாத்துக்கும் உதவி. அதுக்காக நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகாமல் சோம்பல் உள்ளவர்களாக நம்ம இருந்து விடக்கூடாது. ஆனால் பணம், இன்னைக்கு உலக மக்கள் பணத்தை தெய்வமாக சொல்லிருக்கிறார்கள். பணமே தெய்வம், கடவுள் என்று சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. 2 அணியும் நல்லா பேசினாங்க, நல்ல திறமையாக பேசினார்கள். நல்ல கரங்களை தட்டி அவங்கள நம்ம உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஓகே, காட் bless you.